இன்று டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்திய போராட்டம் ஒட்டுமொத்த நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் நிறுவனர் அபிஜித் தீப்கே ஏற்படுத்தியுள்ள இந்த அதிர்வலைகள் 2029 மக்களவைத் தேர்தலில் எதிரொலிக்குமா என்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. அண்டை நாடுகளான இலங்கை, நேபாளம் மற்றும் வங்கதேசம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் இந்த ஜென்சி எழுச்சியானது ஒரு ஆட்சி மாற்றத்தையே உருவாக்கி உள்ள சூழ்நிலையில் இதன் விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து நாம் இன்று இந்த அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நம்முடைய 2 மிக முக்கியமான விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் வசீகரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த அரசியல் தலைவர் வா புகழேந்தி இருவரும் இணைந்திருக்கிறார்கள். முதலில் புகழேந்தி சாரிடம் கேட்கலாம். புகழேந்தி சார், இந்த அபிஜித் தீப்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் நிறுவனர் தமிழகத்தில் விஜய் போல இந்தியாவின் விஜயாக அபிஜித் தீப்கே உருவாகுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. புதிய இளைஞர்கள் எந்த விதமான ஒரு தலைமையின் கட்டுப்பாடும் இல்லாமல் இன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடரையே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒட்டுமொத்த டெல்லியே முடக்கும் அளவுக்கு இந்த போராட்டம் வலுவடைந்து இப்போது வரை மத்திய அரசு அவர்களோடு சமரச பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு பிரபலமாகாத ஒரு தலைவர், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று திரண்டு டெல்லியில் இந்த ஒரு பெரிய போராட்டத்தை பெரிய அரசியல் கட்சிகளாலேயே காங்கிரஸ் கட்சியோ அல்லது மற்ற கட்சிகளோ நடத்த முடியாத அளவுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை இன்று காலையிலிருந்து டெல்லியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அபிஜித் தீப்கேவின் செல்வாக்கு நாடு முழுவதும் எழுச்சி பெறுமா அல்லது இதோடு முடங்கி விடுமா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க புகழேந்தி சார்? குட் ஈவினிங் டு சத்யம் டிவி. கண்ணன் சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். 29 பெரிய மாற்றம் வரும் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. இப்படித்தான் முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டினார்கள். திராவிட இயக்கங்களுக்கு பின்னால் எதுவுமே இல்லை, திராவிட இயக்கங்கள் தான் தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆளும் என்றெல்லாம் நாம் நினைத்தது உண்டு. தேர்தலுக்கு முன்னால் அப்படித்தான் கணித்தது உண்டு. ஆகவே தாவேகா என்கின்ற ஒரு கட்சி மாபெரும் அமைதி புரட்சியை செய்ய போகிறது என்பதை யாரும் அறியாமல் இருந்ததும் உண்டு, அதை சொல்லாமல் விட்டதும் உண்டு. ஆனால் அது எல்லாமே பெரிய மாற்றமாக மாறி இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒரு லஞ்சத்தை ஒழித்தாக வேண்டும், டெல்லியிலே ஒரு காலத்திலே ஒழித்த குரல் இது. இன்றைய தினம் தமிழகத்திலே அது அப்படியே மாண்புமிகு தலைவர் தளபதி விஜய் தலைமையிலே உருவெடுத்து இன்றைய தினம் எதிரொலிக்கிறது, ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. ஆகவே 29 நீங்கள் சொல்லுகின்ற இந்த ஆட்சி இதெல்லாம் நடக்கிறதுலாம் பார்த்தா ஒரு ஆட்சி மாற்றம் வரும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கண்ணன். நீட்டை அவர்கள் கையில் எடுத்து விட்டார்கள். இப்பொழுது இந்த பெயரே ஜனதா காக்ரோச் பார்ட்டிங்கிறது ஏதோ காக்ரோச் அழிக்க முடியாத ஒன்று என்பதை கண்டுபிடித்து வைத்த பெயர் தான் இவ்வளவு பெரிய எழுச்சியை உண்டு பண்ணது. ஆனால் அவர்கள் கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக என்னவென்று புரியாமல் தெரியாமல் நாம் இருந்தாலும் டெல்லி முழுவதும் கரப்பான் பூச்சி நீங்க பரவி இருக்கிறது. டெல்லி முழுவதும் கரப்பான் பூச்சி பரவி இருக்கு. எனக்கு ஒரு I have no any objection. நல்லா பரவி இருக்கு, வேகமா ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்ல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எத்தனை நாளைக்கு இதை தாங்கிக் கொள்ள முடியும் சொல்லுங்கள் பாப்போம். இந்த நீட்டை கையில எடுங்க. எனது அருமை பிள்ளைகள் பண்பாட்டை துளைத்து விட்டு போய் நிற்க வேண்டிய நிலைமை. காதுல போடாத, கையில போடாத, தலையில குத்தாத, அந்த பின்ன எடு. என்ன சார் இது அநியாயம், அக்கிரமம்? அதே வேணான்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். ஆரம்பத்திலிருந்து நீட்டு ஒழியணுன்றதுக்காக தொடர்ந்து எல்லா தலைவர்களும் போராடுகிறோம். இந்த தமிழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் போராடுறாங்க. அம்மா ஒரு வருஷம் எக்ஸம்ஷன் வாங்கி கொடுத்தாங்க. அது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொன்னாரு. எவ்வளவு பெரிய போராட்டமாக போகிறது. ஆனால் அந்த எக்ஸாமுக்கு போற பசங்களை அடக்கி ஒடுக்குகிறார்கள் என்று சொன்னால் எந்த விதத்துல நியாயம்? பஞ்சாப்ல இருந்து லட்சக்கணக்கான விவசாயிகள் அடக்கி ஒடுக்கினாலும் அதுல ஒவ்வொரு தேர்விலையும் வினாத்தாள் கசிவு, மதிப்பெண் மோசடி, வினாத்தாள்கள் விடைத்தாள் கசிவு என தொடர்ந்து பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் அந்த மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் அந்த வெறுப்பு தான் இந்த கொந்தளிப்பாகவும் போராட்டமாகவும் இல்ல, மொத்தமாகவே மோசடி. நீங்கள் தயவு செய்து மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இளைஞர்களின் எழுச்சிதான் இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற விஜய் என்கின்ற மாபெரும் சக்தி. இளைஞர்களின் எழுச்சிதான் அன்றைய தினம் மாபெரும் போராட்டத்தை மெரினா பீச்சில் நடத்தி காட்டியது.
ஆகவே இந்த இளைஞர்கள் எப்பொழுது எழுந்து நிற்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு மாற்றம் தென்படுகிறது, ஏற்படுகிறது. மொத்தமாவே ஒழிச்சிட்டாங்களே நீட்ட, அந்த வினாத்தாள்லாம் வெளியேறிடுச்சு, லீக் ஆச்சுன்னு சொல்லி, அப்ப இவங்க எந்த இடத்துல போய் முகத்தை வச்சுக்க முடியும்? சரி இதனுடைய சார், இப்போ அதுக்கான ஒரு மத்திய அமைச்சரை வந்து உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கூறி சோனம் வாங்சுக் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாரு. ஓகே, இன்னைக்கு பார்லிமெண்ட் நடக்குது, அதை பத்தி பேச போறாங்க, அதுக்குள்ள ரிசைன் பண்ணாதான் நாங்க போராட்டத்தை கைவிடுவோம் அப்படிங்கிறது சரியா? அதாவதுங்க, நான் என்ன சொல்றேன், ரயில்வே விபத்து ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான பேர் சாகட்டும், அதுக்கு ஒருத்தர் வந்து ஒரு ராஜினாமாவே இருக்காது, அதை பத்தி அவங்க கவலைப்படுறதே இல்லை. அதே மாதிரி வந்து நீங்க வந்து இதை சொல்லுங்க, இதுக்கும் கவலைப்படுறது இல்ல. விவசாயிகள் போராட்டமா ஜந்தர் மந்தர், அதுவும் கவலைப்படுறது இல்ல இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கட்டத்திலும் மத்திய அரசு வளைந்து கொடுக்காது. தன்னுடைய உரிமைக்காக போராடுகிறார்கள் என்றால் அவர்கள் எதிரிகள், அவர்கள் இந்த நாட்டினுடைய எதிரிகளாக கருதப்படுபவர்கள். இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, ரொம்ப குறிப்பா கெஜ்ரிவால் என்கின்ற முதல்வர் எடுத்த பொழுது இப்படிதான் புரட்சி. அதற்கு பின்னால் மாபெரும் தலைவராக விஜய் எழுந்து நிற்பதற்கு இளைஞர்கள் தான் புரட்சி. அந்த இளைஞர்கள் கைகளிலே போய் ஜனதா காங்கிரஸ் பார்ட்டி. ஆனா எல்லா மாநிலங்கள்லயும் இந்த எதிர்ப்பு டெல்லிக்கு பக்கத்துல உத்தரப்பிரதேசல இருக்குமா? அபிஜித் திப்கேவோட செல்வாக்கு பீகார்ல இருக்குமா? நிச்சயமாக இருக்கும் சார். தெலுங்கானால இருக்குமா? கேரளால இருக்குமா? அதான் கேக்குறேன். இப்போ இத்தனை நாள் வந்து நார்த்ல இருந்து வந்து இங்க எக்ஸாம் எழுதி அவங்க மேல வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருந்த மாதிரி நினைச்சாங்க. இப்போ முதலுக்கே மோசம், எக்ஸாமினேஷன் வினாத்தாலே வெளியில போகுது. ஆகவே என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. அந்த மந்திரி ராஜினாமா கொடுக்க மாட்டேன்றார் நீங்க சொல்ற மாதிரி. அதை வருத்தம் தெரிவித்து சார், இப்ப நான் என்ன கேக்குறேன், பிச்சவர் த பார்ட்டி விட்டுருங்க, நீங்க பார்ட்டி எல்லாம் விடுங்க. இப்ப காங்கிரஸ் இருக்கு, ஆப்போசிஷனா இன்னைக்கு லோக்சபால இருக்கு, தாவேகா கூட்டணியில இருக்கு, எல்லாம் கரெக்ட் தான். ஏன் என்ன கூட்டு பேசுனா குறைஞ்சிருவாரு இவரு? இல்ல, பேச்சுவார்த்தை பேசிருக்காரு. ஜேபி நட்டா பேசிருக்காரு சார். ஜேபி நட்டா பேசிருக்காரு. நிபந்தனை வச்சிருக்காங்க. எப்ப பேசினாரு? கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னால. என்ன ரிலீஃப்? என்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, அவங்க கோரிக்கைகளே வச்சிருக்காங்க. அடுத்த கட்டமா அறிவிப்பு வெளியாகும். போராட்டத்தை கைவிட வேண்டும், கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று ஜேபி நட்டா அறிவிச்சிருக்காரு. இதேதான் சார். ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், உண்மையை சொல்றேன். நான் டெல்லி போயிருந்தேன். அப்ப தம்பிதுரை மினிஸ்டர் இருந்தாரு அந்த நேரம், போன தடவை. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம விவசாய சங்க தலைவர் இருக்காருல்ல, ரொம்ப டெல்லியில போய் போராட்டம் நடத்தினார், ஐயா கண்ணு. அவர்கிட்ட நான் போய் சந்திச்சு பேசினேன். இந்த போராட்டம் இப்படியே நீங்க நாளுக்கு நாள் உங்களை அழிச்சுக்கிட்டு பெரிய போராட்டமா பண்ணிட்டு இருக்கீங்களே, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன். அப்ப அவர் யாருமே செவி கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்கன்னு சொன்னா, நானே அவருக்கு ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி மிஸ்டர் தம்பிதுரைகிட்ட கூட்டு போய் விட்டேன். அது மூலியமா அவர் மினிஸ்டர்கிட்ட கூட்டு போய் காமிச்சார். அருண்ஜேட்லி ஆர்டிஓ மினிஸ்டர்கிட்ட கூட்டு போய் பேச வச்சாரு. அப்போ எல்லாம் பேசி முடிஞ்சு அன்னைக்குதான் தெரியும் அவர் நல்ல லாயர், இங்கிலீஷ் பேசுவார், நல்லா பேசுறாருன்னு. எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இப்படி எல்லாம் பண்றீங்க, கண்டுக்கவே மாட்டேன்றீங்கன்னு சொன்னாரு. எல்லாம் முடிஞ்சு வெளியில வந்துட்டோம். வெளிவந்த பின்னாடி மிஸ்டர் ஐயா கண்ணு சொன்னது, இதேதான் சார் போன வருஷமும் நடந்தது, இதேதான் சார் முந்தின வருஷம் நடந்தது. கேட்பாங்க சார், காத்துல தூக்கி போட்டுருவாங்க சார், அப்புறம் இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க சார், தொடர்ந்து சாக வேண்டியிருக்கு சார் அப்படின்னு. ஆகவே அதுக்கு ஒரே ஒரு மாற்றம், கண்ணன் சொன்ன மாதிரி ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் மாறும். அந்த ஆட்சி மாற்றத்தை எதிர்நோக்கிதான் நாம் நீச்சல் அடிக்க வேண்டும், போராட்டம் நடத்த வேண்டும். நம்ம நமது பண்பாட்டையே சிதைக்கின்ற நீட்டை ஒழிக்க வேண்டும்னா கேட்க மாட்டேன்னா என்ன பண்றது? இது மாதிரி பண்றது ஏன்? பிசிபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு அந்த மெத்தடை கொண்டு வந்துட்டு போயானா கேட்க மாட்டேன்றாங்க. என்ன சார் இப்படி ஒரு பிடிவாதம்? இந்த மக்களை நசுக்குவதற்காக, ஒடுக்குவதற்காக இப்படிப்பட்ட போராட்டம் நடக்கிறது. ஆனா நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உங்களது கேள்விக்கு பதில் சொல்கிற இந்த டிபேட்ல நிச்சயமாக 29 ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் வரத்தான் போகிறது. அது எந்த ரூட்டு, எந்த வழி, எப்படி, அப்படிலாம் மீதியெல்லாம் அப்புறம். இளைஞர்கள் கண் முடித்துக் கொண்டார்கள், இளைஞர்கள் ஆதரவு இருக்கிறது, அங்கே ஒரு மாற்றம் வரும். ஓகே, அபிஜித் திப்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு, அந்த பிஜேபிக்கு சிஜேபி என்ற அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு பெரிய ஒரு எதிர் துருவ கட்சியாக நாடு முழுவதும் அது வளரும். அது இந்த நீட் தேர்வு விவகாரத்தில், அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விவகாரத்தில் அவர்கள் அந்த ராஜினாமா அல்லது அந்த கோரிக்கைகளை ஏற்பதை பொறுத்து தான் அது வந்து முடிவெடுக்க முடியும். மற்றொரு மிக முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட கேட்கக்கூடியது, ஒவ்வொரு மாநிலத்திலும் நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகள்
அந்த பிரச்சனைகளுக்கான முக்கியத்துவம் வந்து வெவ்வேறு அளவுகளில் இருக்குது. இப்போ இந்த பிரதான கட்சிகள் போராட்டத்துக்கு இந்த அளவுக்கான இளைஞர்கள் வந்து திரள்வதோ அல்லது மிகப்பெரிய அளவில் போராட்டத்தால் ஸ்தம்பிப்பதோ இப்பொழுது குறைந்து கொண்டே வருகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் போல திடீரென இந்த மாணவர்கள் போராட்டம், இளைஞர்கள் போராட்டம் என்பது அதற்கு அந்த அழைப்பு யார் விடுத்தாலும் அதற்கு பெருமளவில் மக்கள் கூடுகிறார்கள். இந்த மாற்றம் 2 ஆண்டு நீடிக்கும்னு பார்க்குறீங்களா? இந்த எழுச்சியும் மாற்றமும். எலெக்ஷனுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. சார் சார் சொல்லுங்க. இப்போ இன்னும் தேர்தலுக்கு, எம்பி தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குது. இப்போது ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனையும் எழுச்சியும் 2 ஆண்டுகளுக்கு இதே பிரச்சனையை மையப்படுத்தி, அதாவது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, கல்வி, இதை மையப்படுத்தியே இந்த மாற்றத்திற்கான நகர்வு தொடங்குமாங்கிறேன். நிச்சயமாக தொடங்கும். அதை நம்பிதான் இதை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே எங்க வந்து நகர்த்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு நகர்த்தினாங்களா தெரியல. ஆனா இயற்கையாகவே அமைந்து விட்டதா தெரியாது. ஆனால் இது ஒரு அலாரம் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட். இதற்கு ஒரு அலாரம், திருந்த வேண்டும், இறங்கி வர வேண்டும். ஆகவே மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதை புரிந்து கொள்ளலன்னா என்ன தெரியுங்களா ஆகுது? இதுல உங்களுக்கு வந்து அட பாத்துட்டப்பா, டிஎம்கேவை பார்த்து சலிச்சு போயாச்சு. ஏடிஎம்கேல இப்ப அம்மா இல்ல, அம்மா இருக்கும்போது நீட் அது இதுன்னாங்க. சரி போய் இவங்களை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு நம்ம விஜய் சாரையும் பாப்போமே அப்படின்னு தான் அந்த முதல்வர் உருவாகிறார். அது போல ஒரு காலத்துல ஆமா, அது மாதிரிதான் ஒரு கெஜ்ரிவால் வந்து டெல்லியில உருவானார், பஞ்சாப்ல வரலையா? சார், தேர்தலில் வெற்றி தோல்விகள் என்பது சகஜம். முன்னால் வெற்றி வரும், பின்னால் தோல்வி வரும். அது பிரச்சனையே இல்ல. ஏன்னா எத்தனை தடவை தோத்தாலும் நான் தான் வந்து கட்சி பொதுச் செயலாளர் தலைவர்னு ஒருத்தர் உட்காந்துட்டு படம் பிடிக்கிறாரு பழனிசாமி. இது முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். வசீகரன் போயிட்டு வரேன் சார். ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் சார். இப்போ புகழேந்தி சார் என்ன சொல்றாரு? இந்த மாற்றம் இளைஞர்களுக்கான இந்த கல்வி வேலைவாய்ப்பின்மை தொடர்பாக ஏற்பட்டுள்ள அந்த ஒரு ஏமாற்றம், ஒரு வெறுப்புணர்வு இப்பொழுது இந்த போராட்டத்தில் மையம் கொண்டு அது டெல்லியில் ஒரு சூறாவளியாக அது உருவாகி இருக்கிறது. இது மற்ற மாநிலங்களுக்கும் இது வந்து பரவுமா? அந்த இளைஞர்கள் எழுச்சி போராட்டம் பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர் துருவ கட்சியாக அது உருவாகுமா? அதாவது இந்த அபிஜித் தீப்கே ஒரு நாடு தழுவிய அளவில் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவராக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைவரை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலின் அந்த ஆட்சி மாற்றம், அந்த மக்கள் செல்வாக்கு, அந்த ஊழல் ஒழிப்பு, இதில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை நீங்கள் நேரடியாக இருந்து பார்த்துருக்கீங்க பல இடத்துல. இந்த போராட்டமும் அதுக்கு ஒப்பிடக்கூடிய அளவுக்கான ஒரு மாற்றத்திற்கான போராட்டமா உங்களுக்கு படுதா சார்? வசீகரன் சார். கண்டிப்பா. அதாவது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஆனா புரட்சிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கு. தமிழ்நாட்டுல எப்பவும் அமைதியா இருப்பாங்க, அமைதியான ஒரு புரட்சியே பண்ணுவாங்க இப்ப பண்ண மாதிரி. ஆனா டெல்லியில அப்படி இல்ல. டெல்லி மக்கள் பொறுக்க மாட்டாங்க. டெல்லியில நம்ம ஏற்கனவே வந்து ஒரு அண்ணா ஹசாரே காலத்துல ஒரு மூமெண்ட், ஊழல் எதிர்ப்பு, ஊழலை மையமா வச்சு ஒரு மூமெண்ட்டை உருவாக்குனாங்க. அந்த மூமெண்ட் மிகப்பெரிய அளவுக்கு போச்சு. இதை விட இன்னும் அதிகமா போச்சு. என்ன சொல்ல போனா அப்படிதான் சொல்றோம். என்ன அப்படி இருக்கும்போது இப்பவும் அதை சார்ந்து அந்த பேட்டர்னை வந்து எங்களுக்கு இது நல்லா புரியும். டெல்லி மக்களை பத்தி நல்லா புரிஞ்சவங்க நாங்க. என்ன இப்ப அடுத்த கட்டம் இது வந்து மிகப்பெரிய பரவக்கூடியதா. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது ராஜபக்சேவாவது நாட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் வீட்டுல போது அடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனா இதே மாதிரி இந்தியாவில தொடர்ந்துட்டு இருந்துச்சுன்னா இன்னைக்கு பார்லிமெண்ட் நோக்கி மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இந்த நிலையை வந்து பிஜேபி மாத்திக்கலன்னு சொன்னா அவர்களே மோடியின் வீட்டையும் நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து மிக வேகமான விஷயம். இது வந்து டெல்லி மக்கள் மட்டும் இல்ல, இது வந்து இன்னைக்கு டெல்லிங்கிறது ஒரு மையம். அது அந்த மையம் இன்னைக்கு இந்தியா பூரா இதனுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா மக்களுடைய அடிப்படை, ஏன்னா ஊழல்ங்கிறத நாங்க வந்து வலுவா அந்த காலத்துக்கு அது இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வந்து நான் முக்கியமா நினைக்கிறேன்னு கேட்டா, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு முதலமைச்சரா இருக்கிறவங்க தைரியமா சொல்லணும், ஊழலை ஒழிக்கணும், ஊழல் செய்யக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது இப்படின்னு யாராவது ஒரு முதலமைச்சர் சொல்லுவாங்களான்னு நான் எதிர்பார்த்திருக்கிறேன். அது இப்ப தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. தைரியமா ஒரு முதலமைச்சர் என்னோட கேள்வி என்னன்னா, இது இப்போ இலங்கை, வங்கதேசம், நேபாளம் ஆகிய நாடுகளில் அது நாடு தழுவிய ஒரே பிரச்சனை. அந்த நாட்டோட அதிபர் வந்து ஊழல், முறைகேடு மற்றும் அந்த மக்களுக்கு எதிரான பல்வேறு திட்டங்கள்
செயல்படுத்தப்பட்டது. ஆமா. இப்ப இந்தியாவை பொறுத்தவரை கடந்த 2021, 26க்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் இப்ப நம்ம புகழேந்தி சார் கூட சொன்னார், அந்த விவசாயிகள் போராட்டம்ங்கிறது பல மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்றது, பல உயிர்கள் பலியாகின. இருந்த போதிலும் ஹரியானா மற்றும் அந்த போராட்டம் நடைபெற்ற இடங்களில் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் வெற்றி பெற்றது, 3வது முறையாக ஆட்சியை அமைத்தது. இப்போது இந்திய சூழல் இது அண்டை நாட்டு அரசியல் சூழல் போல இதை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ஏனென்றால் டெல்லியிலிருந்து கன்னியாகுமரி வரையும் அந்த ஒரே மாதிரியான சிந்தனை மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, ஜென்சி எழுச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு 2029 இருக்கிறதா என்று தான் கேட்குறவங்க. கண்டிப்பா இருக்கு சார். ஏன்னு கேட்டா இது டெல்லிக்கு மட்டும் உள்ள பிரச்சனை இல்லை. இது ஒட்டுமொத்த வேலை வாய்ப்பு. இவங்க வேலை தரேன்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொல்லி தொடர்ந்து ஏமாத்திட்டு வர்றாங்க. இன்னும் எல்லாரையும் மருத்துவர் ஆக்கணும்னா ஆக்குறது விடுறது இல்லை. ஆக அந்த அந்த பழைய முறையை தான் நம்ம எல்லாம் கேட்கிறோம். +2 முடிச்சுட்டு 1ஆவதுல இருந்து 10வது வரைக்கும் படிக்கிறாங்க. அங்க ஒரு தடுப்பு தேர்வு நடக்குது. அதை முடிச்சு 12th அங்க ஒரு தேர்வு நடக்குது. அந்த தேர்வு இதெல்லாம் கஷ்டப்பட்டு பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்குதுன்னு நம்ம வீட்டுல பாத்துருக்காங்க. அப்போ அதுக்கு மேலேயும் நீங்க ஒரு கோச்சிங் சென்டர் பண்ணணும், சம்பாதிக்கணும், ஒரு கொள்ளையடிக்கணும், NTA போன்ற ஒரு ஏஜென்சியை உருவாக்கணும், அவங்க மூலமா மிகப்பெரிய கொள்ளையடிக்கணும். ஆக இந்த கல்வி எந்த துறையும் விட்டு வைக்கல சார். அப்ப அதுல இப்ப கல்வித்துறையிலையும் மிகப்பெரிய இன்னைக்கு அது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, இது பிள்ளைங்களுடைய வருங்காலத்துடைய இதுல கை வச்சதுனால இன்னைக்கு நாங்க பெரியவங்க கண்டுபிடிக்கிறத விட ஒரு படிக்கிற பையன் ஸ்டூடெண்ட் வெளியில கொண்டு விடுறாங்க. இந்த மாதிரி பேப்பர் லீக் பண்றாங்க அப்படிங்கிற செய்தியை யார் சொன்னா? முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட் தான் வெளில சொன்னாங்க. ஆக இது மிக அதனாலதான் இன்னைக்கு இது ஃபயர் ஆயிருக்கு. இந்த ஃபயருங்கிறது இது ஏன்னு கேட்டா எப்பவுமே இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டம் நம்ம சொல்றோம். ஜல்லிக்கட்டு போறோம்லாம் அரசியல் படுத்தல, அது நாட்டை மாத்தல, ஒரு பெரிய இதை பண்ணல. அதெல்லாம் ஏன்னா அந்த இஷ்யூவை பொறுத்தது. அந்த இஷ்யூ அது ஒரு லிமிட்டடான இஷ்யூ. ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு ஒரு கலாச்சாரம், ஒரு சமூகம், ஒரு ஸ்டேட்டுக்கான இஷ்யூ. இது நீட் ஸ்டேட் வைட் பிரச்சனை இல்ல. ஆமா, அதோட நம்ம கொண்டு போய் இதை கம்பேர் பண்ணவே முடியாது. இது ஒரு நாடு தழுவிய பிரச்சனை. வேலை வாய்ப்புங்கிறது படிக்கிறது ஒரு பெரிய வேலைங்க, படிக்க வைக்கிறது ஒரு பெரிய வேலை. அவர்களை முன்னுக்கு படிக்க வச்சுட்டு அடுத்த கட்டம் வேலை வாய்ப்பை உருவாக்குறது மிக வேற. அப்போ ஒரு கவர்மெண்ட் வேலை தர்றேன்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருந்தா அது ஒரு காலகட்டத்துல மாறதானே செய்யாது. ஆக ஊழல் 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 பண்ணிட்டு போறாங்க. கோர்ட்ல போய் பாத்துக்கலாம். இப்ப ஊழல் பண்றவங்க எல்லாம் என்ன ஈஸியா சொல்றது? 2029 தேர்தலில் இளைஞர்களோட வேலை வாய்ப்பும் அவர்களுக்கான அந்த கல்வி உரிமையும் தான் தேர்தலில் மைய பொருளா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா சார் பிரச்சாரத்துல? ஆமா, கண்டிப்பா இந்த தடவை அதான் இருக்க போகுது சார். ஏன்னா எல்லாருமே, நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், புகழேந்தி சாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நம்ம பிள்ளைகளுடைய கல்வியை பத்தி நம்ம கவலைப்படுவோம், அப்படி வருங்காலத்தை பத்தி தான் கவலைப்படுவோம். எந்த பேரண்ட்டுக்கிட்டே பண்ணி அதை எதை வேணாலும் பேசுறதை விட பிள்ளைங்களோட வருங்காலத்தை பத்தி பேசி பாருங்க, ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்டது அவங்களோட. ஏன்னா அதுக்காகவே தான் உழைக்கிறாங்க, அதுக்காகவே தான் வாழ்றாங்க. அப்படி இருக்கும்போது அதை நீ ஒரு அரசாங்கம் அதை சரி பண்ணி கொடுக்க முடியல, யோகியதை இல்லைன்னு சொன்னா அதற்கான விளைவுகளை ஒரு கட்டம் இல்லாம ஒரு கட்டத்துல அதை சந்திச்சுதான் ஆகும். அதான் இன்னைக்கு மோடி கவர்மெண்ட் ஒரு அடமான ஒரு சர்வாதிகார கவர்மெண்ட் தொடர்ந்து இது மாதிரி விஷயங்களை, என்ன தேர்தல் தில்லுமுள்ளுகள் மற்றும் ஆட்சிகளை கவுக்கிறது, இந்த மாதிரி ஒரு அடாவடிகள் தொடர்ந்து அதிகாரத்தை தன் பக்கமே இருக்க வேண்டும் என்பதற்காக எதையும் எந்த எல்லைக்கும் செல்ல வேண்டும்ங்கிறதா இன்னைக்கு எல்லாருமே, இப்ப நாங்க உட்பட ஆட்சி இழந்து நிக்கிறது காரணம் இது மாதிரி முதல்ல ஒண்ணா பண்ணி பாக்குறது, அப்புறம் இமேஜை டேமேஜ் பண்றது, அவங்க இந்த வேலையை தான் பாக்குறாங்க. சொன்னீங்க விவசாயிகள் போராட்டம் இத்தனை வருஷமா எவ்வளவு நாள் நடந்துச்சு, எவ்வளவு இழப்புகள் இருந்துச்சு. அதே மாதிரிதான் இதையும் பண்ணுவாங்க. இதை அவங்க இன்னைக்கு அவங்க சரியான ஆட்களா இருந்தா இந்த தர்மேந்திர பிரதான் நீக்கிறது. ஆக்சுவலா சொல்ல போனா இது தர்மேந்திர பிரதான் பிரச்சனை மட்டும் கிடையாது. இது விலக சொல்றது மோடியே விலகணும். ஏப்பா, ஒரு ஆட்சி நடத்துறீங்க, ஒரு பேப்பர் லீக் ஆகுது, பிள்ளைங்களை படிக்கிறது கூட இந்த அடிப்படை சின்ன விஷயத்த கூட உங்களால செய்ய முடியல என்ன அப்படிங்கறத இன்னைக்கு ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட மனசை இதை தொற்றுருக்கு. அது இன்னைக்கு அவர் உண்ணாவிரதம் இருக்கிறாரு, அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஏற்கனவே மக்களுக்காக பல நடத்துறவர். இன்னைக்கு அவர் உயிருக்கு போராடுறாரு. இன்னைக்கு கோர்ட்டே சொல்லியும் நீ அவருடைய உடல், ஒவ்வொருத்தவங்களோட உடலும் உயிரும் ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்ன பிறகும் இன்னைக்கு வரைக்கும் அதை வாய் அசைக்கலன்னு சொன்னா இந்த போராட்டம் ஒடுக்கத்தான் பார்ப்பாங்களே. இது பந்து மாதிரி சார். இது டெல்லி சும்மா சாதாரண எழுச்சியை மாத்தி. இதுல தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் இப்ப நீங்க சொல்றது ஊழலை ஒழிப்போம் என்று முதலமைச்சரே குரல் கொடுக்கக்கூடிய அந்த கட்சியின் சார்பாகவோ அல்லது மற்ற கட்சிகளில், திமுக தவிர மற்ற கட்சிகளின் சார்பாகவோ இந்த டெல்லி போராட்டம் தொடர்பாக பெரிய அளவில் ஆதரவாக இங்கு தமிழ்நாட்டில் போராட்டமோ அல்லது ஒரு ஆதரவாக ஒரு கருத்துக்களோ பெரிய அளவில் அது வெளிவரலையே. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க?
சோனம் இன்னும் கேட்டா சார், வாங்சோக் மற்றும் அபிஜித் இல்ல இல்ல திப்கே ஆகிய பேர்களே இங்க மக்கள் மத்தியில் நுழையல, அந்த பிரச்சனை போய் சேரலன்னு நினைக்கிறீங்களா? அவர் செஞ்சிருக்கணும் சார். அதாவது என்னன்னு கேட்டா, அரசியல் கட்சிகள் வந்து இதை வந்து கொண்டு போகணும், தலைவர்கள் எல்லாம் இதை பத்தி பேசணும், பேசி கொண்டு போயிருக்கணும். இது கொண்டு போலங்கிறது நம்ம இது ஏன்னு கேட்டா, இது ஒரு முக்கியமான இஷ்யூ. இது பீப்புளுடைய காங்கிரஸ் கட்சி இதை பத்தி ஒன்றும் பெரிய லெவல்ல இது பண்ணல சார். போனாங்க, காங்கிரஸ் எதையுமே பேசாது சார். காங்கிரஸ் அப்படி பேசி இருந்தா இன்னைக்கு திருப்பி அடுத்த கவர்மெண்ட் வந்திருப்பாங்க சார். அவங்க மக்களுக்கான போராட்டங்கள் பத்தி சிந்திக்கிறதே இல்லையா அவங்க. அவங்க இன்னைக்கு அகில இந்திய அளவுல இவ்வளவு பலம் பொருந்திய ஒரு காங்கிரஸ் கட்சி இந்த இஷ்யூவை வந்து இன்னும் அவங்களுக்கு போய் எடுக்கலாம்ல, இன்னும் அவங்களை போய் பார்க்கலாம், என்கரேஜ் பண்ணலாம். இன்னும் ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு போராட்டம், இவ்வளவு பெரிய போராட்டம் எழுதுன்னு சொன்னா அதை பயன்படுத்திக்கிட்ட வேலையை யார் செய்யணும்? பெரிய கட்சியாரு, எங்களெல்லாம் விட பெரிய கட்சியாரு. அதுதான் அங்கதான் காங்கிரஸ் கட்சி மட்டும் மற்ற கட்சிகளும், இடதுசாரி கட்சிகளும் மற்ற கட்சிகளும் பெரிய அளவுல இதுல இடதுசாரிகள் இப்ப நல்லா பண்ற, இன்னைக்கு கூட போராட்டம் பண்ணிருக்காங்க இடதுசாரிகள். இதை வந்து முழுக்க அவரு அந்த உண்ணாவிரதம் இருக்கிறவர்கள் இருந்து எல்லாரையுமே இன்னைக்கு ஆதரிக்கிறாங்க, அவங்க செய்யறாங்க. ஆனா மத்த கட்சிகள் செய்யறதுங்கிறது, ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சார் இந்த ஓப்பன் புரட்சி, ஒரு ஓட்டு புரட்சிக்கு வரமாட்டாங்க சார். எல்லாமே அமைதியா இருப்பாங்க. ஓட்டு போடுற வரைக்கும் தெரியுமா யாருக்கு போடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? ஏதாவது தெரியுதா வெளியில? நமக்கு இந்த தேர்தல் தெரிஞ்சுதா ஏதாவது? அது மாதிரி பீப்புள் வந்து அமைதி புரட்சி இங்க பண்ணுவாங்க. ஆனா இதை எல்லா மக்களும் வரவேற்கிறாங்க, ஆதரிக்கிறாங்க. பேசுறவங்க என்னங்க டெல்லியில இந்த மாதிரி பண்றாங்க, இந்த மாதிரி இது பண்றாங்க என்ன, எப்படி? அதாவது இன்னைக்கு எப்படி வந்து தாவேகா வந்தது ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் எல்லாருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு டெல்லியினுடைய நடக்கக்கூடிய காக்ரோச் எதிர்பார்க்கல நடக்குது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்றீங்களா? இருக்கலாம் சார். ஏன்னா இந்தியா எது ஒன்னாலும் நடக்கலாம். ஏன்னா தமிழ்நாடு இது இந்தியா வந்து ஒரு இந்த மாதிரி விஷயங்களை மாநில அளவுல கண்டிருக்குது. தமிழ்நாட்டிலேயே நம்ம ஒரு நல்ல ஒரு புரட்சி நடந்திருக்குது. இது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இது ஏன்னு கேட்டா மக்கள் வந்து எல்லாரும் முந்தைய மாதிரி கிடையாது சார். இன்னைக்கு எல்லாமே நான் நினைக்கிற புதுசா வர்றாங்க. என்னன்னா நிறைவா சொல்லுங்க. இதுல ஊழல் லஞ்சம் எதிர்ப்புக்காக கெஜ்ரிவால் மற்றும் அண்ணா ஹசாரே உள்ளிட்டோர் வந்து பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தி ஆட்சியை பிடித்து ஒரு 3 முறை இவர்கள் ஆட்சியை பிடித்து அதன் பின்னர் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியிடம் அந்த ஆட்சி போயிருக்கிறது டெல்லி. இப்போ பஞ்சாபில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஊழல் ஒழிப்பு, லஞ்ச ஒழிப்பு என்ற பிரச்சனையை மட்டும் மையமாக வைத்து அந்த மாற்றங்கள் வந்து ஏற்பட்டது 2 மாநிலங்கள், பஞ்சாப்லேயும் டெல்லியிலையும் ஏற்பட்டது. இப்போ இதே இது கல்வி உரிமை அண்டு நீட், இந்த 2 பிரச்சனையை வச்சுட்டு ஒட்டுமொத்த தேசத்திலையும் இது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதுதான் இப்போதைக்குள்ள முக்கிய கேள்வி. நிறைவா சார். ஆமா, இது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து 2 பிரச்சனைங்கிறது சின்ன பிரச்சனை இல்ல சார். ஒவ்வொரு வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் உள்ள பிரச்சனை. அதனால இது எப்படி இந்த போராட்டம் எப்படி வளரப்போகுது, எப்படி இன்னும் கொண்டு போறாங்க, அந்த அரசாங்கத்தின் கையில தான் இருக்குது. இதை வந்து இன்னைக்கு மத்திய அரசு நினைச்சிச்சுன்னா இதை வந்து இன்னைக்கு அந்த தர்ம பிரதமர் வேற ஆளை போட்டிருக்கலாம், இந்த பிரச்சனையை சாஃப்டன் பண்ணிடலாம். திரும்ப இது பெருசு. கேள்வி கேட்டார் சார். இந்த ஊழல் ஒழிப்பு, லஞ்சம் ஒழிப்பு இதை மையப்படுத்தி தமிழகத்தில் கூட ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு டெல்லியிலும் பஞ்சாபிலும் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களுக்கு அது பெரிய அளவில் விரிவடையவில்லை. ஊழல் எதிர்ப்பு, லஞ்சம் ஒழிப்பு என்பது வந்து பேசப்படுகிறது. அது அரசியலாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் இந்த பிரச்சனை, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, கல்வி உரிமை, நீட் ரத்து அனைத்து மாநிலங்களுக்குமான ஒரு பொதுவான பிரச்சனையாக உருவாகி அது மிகப்பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி வாக்குகளாக அது மாறும் நினைக்கிறீங்களா புகழேந்தி சார்? முதலில் நம்ம ஆம் ஆத்மி தலைவர் அருமைக்குரிய அன்பு சகோதரர் அவர்கள் வசீகரமாக சொன்னது போல இது லஞ்ச லாவண்யம் என்பதை காலகாலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர் சொன்னார். அப்புறம் நீங்க கேட்டீங்க, நேற்று தமிழ்நாட்டுல கூட செல்வா அவர் சார் சொன்ன மாதிரி மார்க்சிஸ்ட் தலைமையில போராட்டம் நடைபெற்றது. நேற்று தினம் இங்கேயும் அது வெடித்தது. ஊபி பெரிய அளவிலே வெற்றி பெறும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைத்தது. ஊபி என்ன கதியானது சென்ற தேர்தலில்? கடைசியில அயோத்தியாவை வைத்து வெற்றி பெறலாம் அதை சொல்லி என்று நினைத்தார்கள். அயோத்தியாவிலே தோத்து போயிட்டாங்க. ஆகவே இது என்ன நடக்கும்? அமைதியான புரட்சியா மாணவர்களிடத்திலும் மக்களிடத்திலும் இந்த கொத்தளிப்பு இருந்து கொண்டே இருக்கும். கரெக்டா மேட்ச் ஆகும் பொழுது அதை எல்லோரும் முன் வந்து எடுத்து கையில எடுத்து போராட்டம், ஆர்ப்பாட்டம் என ஆரம்பித்து ஒரு முடிவுரை எழுதி விடுவார்கள். ஆகவே நீங்க என்ன கேக்குறீங்க? மற்ற ஸ்டேட்ல இது வந்து இடம் பெறுமா? நேற்று தமிழ்நாட்டுல நடந்தது பிஜேபி வர்சஸ் சிஜேபி அப்படிங்கிறது வருமாங்கற. பிஜேபி வர்சஸ் சிஜேபி அதுக்குதான் சொன்னேன் ஊபி என்ன கதியாச்சுன்னு கேட்டேன். ஆகவே நிரந்தரமான தோல்வி எதுவுமே இல்லை. இங்கே ஆட்சி கட்டில பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி பதவிகள் நீர் குமிழிகள்.
ஆகவே இதுல தொடர்ந்து உட்கார முடியாது. தமிழ்நாடு நிரூபித்துவிட்டது முதல்வர் விஜய் தலைமையில். அதான் அவர் அண்ணனும் சாரும் சொன்னார். ஆகவே நிச்சயமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் பரவும். சார், எனது பண்பாட்டை சிதைத்து எனது அருமை உடன்பிறப்புகளை, இந்த குழந்தைகளை, நீட்டுக்கு வர குழந்தைகளை உள்ளாடைகளிலிருந்து சோதனை செய்து ஒரு நிமிஷம் டைம் கொடுக்க மாட்டேன் அதிகமான்னு சொல்லி வெளியிலே துரத்தி காட்டு மிராண்டித்தனமாக ஒரு தேர்வை நடத்தி அந்த தேர்வு முடிவில் என்ன பேப்பரே லீக் அவுட் ஆயிடுச்சு. அப்ப அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த உங்களுக்கு யார் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது? ராஜினாமா பட்டு வெளியே போகணும். சார் சொன்னார் உண்ணாவிரதம் இருந்தார். ஒரு சாதாரண தலைவராக நீங்க நினைக்க வேண்டாம். சாகர வரைக்கும் அவரு நான் உண்ணாவிரதம் இருக்கேன்னு உட்கார்ந்துட்டாரு. இன்னைக்கு உயிருக்கு துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். அப்பயே ஆரம்பத்திலே அவரை கூப்பிட்டு பேசியிருந்தா சொல்லுங்க சார். ஆரம்பத்திலே கூப்பிட்டு வேணாம் இதெல்லாம் வேண்டாம் சார், நீங்க வாங்க பேசுவோம் அப்படின்னு அப்ப செய்யாம பார்லிமெண்ட் நடக்கிறது பிரச்சனையாலதான் பேச்சுவார்த்தை தொடங்குது. பார்லிமெண்ட் நடந்தாதான் காது கொடுத்து கேட்பானுங்க. அப்புறம் பார்லிமெண்ட் முடிஞ்சிச்சுன்னா டாடா சொல்லிட்டு வந்துருவாங்க. போறவங்களும் பல பேர் சீட்டை தேய்ச்சிட்டு வந்துருவாங்க. இதுதான் நடக்குது. இதுதான் உண்மை. ஆகவே இதற்கு ஒரு முடிவு 28 ஏற்படும் என்பது என்னுடைய கருத்து. அவர் கருத்து கூட அதுதான். அவருடைய பேச்சில் நிறைவா சொல்லுங்க. இது உண்மையிலே பிஜேபி வர்சஸ் சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி வெட்டு பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறது ஒரு சாதாரண ஒரு ட்விட்டர் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் இவ்வளவு தூரம் டெல்லியையே முடக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்துள்ள சூழ்நிலையில் இப்போ புகழேந்தி சார் சொன்னார் அது ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள பிரச்சனை. இதனால் இது கண்டிப்பாக ஒரு எதிர்பாராத மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஆம் ஆத்மி மற்றும் எதிர்க்கட்சிகள் அனைத்துமே இந்த சிஜேபியின் பின்னால் செல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? வெறும் அரசியல் ஆதாயம் தான் காரணமா, இல்லைன்னா அவர்களை பெரிய கட்சியாக, நாடு தழுவிய கட்சியாக முன்னிறுத்தக்கூடாது என்று அவர்களை மற்ற முக்கிய கட்சிகள், எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் சொல்வது இடதுசாரிகள் ஓரளவு ஆதரவு தெரிவித்து இருக்கிறார்கள். இதனால் இன்றைய போராட்டத்தில் லத்தி சார்ஜ் மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை எதிர்கொண்டது அந்த அடையாளம் தெரியாத, முகம் தெரியாத இளைஞர்கள் தான். அந்த தாக்குதல்களை எதிர்கொண்டது அவர்கள் தான். எந்த கட்சி அடையாளமும் இல்லாமல் தான் அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற அடையாளமற்ற அந்த இளைஞர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள் வரும் தேர்தலில் என்பதற்கு அந்த அளவுக்கு அது விரிவாக அந்த எதிர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சிஜேபி வர்சஸ் பிஜேபின்னு சார் நீங்க சொன்னீங்க இந்த ட்விட்டர்ல ஆரம்பிச்ச ஒரு இயக்கம் சொல்லி. ஆமா, இன்னைக்கு இந்த ட்விட்டர் சோசியல் மீடியால தான் இன்னைக்கு எல்லா பிசினஸுமே நடந்துகிட்டு இருக்குது. எல்லாமே மக்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு கைகளுக்கும் உள்ள போயிட்டு இது முந்தி மாதிரி கூட்டம் போட்டு மாநாடு போட்டு காட்டிலாம் பிரச்சாரங்கள் மக்கள் சேர்றது இல்லை. இது மிகப்பெரிய அளவுல எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு தெரியும் அந்த அபிஜித்ல இருந்து எல்லாருமே எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். எந்த அளவுக்கு அவர் அமெரிக்கால உட்கார்ந்துக்கிட்டு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இன்னும் பாருங்க போக போக இந்த விஷயம் மிக முழுமையா சேர்க்கப்படும். இப்ப தமிழ்நாட்டிலயும் பாருங்க நல்ல அளவுல இது எல்லா இடங்கள்லயும் நீங்க சேர்ந்துருச்சு. இது இதனுடைய விளைவுகளை பிஜேபி தாங்கிற அதிகாரம் தன்மையில ஒண்ணு இருந்தது இவர்களுக்கு இப்பொழுது ஒரு சம்பட்டி அடி ஆரம்பித்திருக்கிறது. இது எல்லா மாநிலங்களையும் ஊடுருவ போகுது. எல்லாம் உள்ள போயிட்டு இருக்குது. எல்லா விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆக அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசல. ஆனால் இது பிஜேபிக்கு இந்த மாதிரி ஒரு சர்வாதிகார போக்குக்கு இது ஒரு கடைசியாக ஒரு அடியாகத்தான். ஏன்னா இன்னும் 2 வருஷம் டைம் இருக்கு. இந்த டைம்ல கொண்டு போய் பக்காவா முழுசா கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சேர்த்ததுக்கு பின்னால நிச்சயமாக இவர்களுக்கு போன தடவை குறைச்ச மெஜாரிட்டியில தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அடுத்ததுல கம்ப்ளீட்டா இருக்க போறது இல்லை அப்படிங்கிறதுக்கு அந்த ஆரம்பம் தான் இந்த காக்ரோச் பார்ட்டின்னு நினைக்கிறேன். ஆக இது ஏன்னா கட்சி பெருசா நாடு பெருசா தான், நாடுதான் கட்சி 2வது. அந்த நிலையை இன்னைக்கு காக்ரோச் பார்ட்டியும் மற்ற எல்லா கட்சிகளும் அந்த சிந்தனைக்கு வரணும். கட்சியை விட நாடு முக்கியம் வந்தாங்கன்னு சொன்னா நிச்சயமாக இந்தியாவில் ஒரு புதிய ஒரு விடியல், கண்டிப்பாக உண்மையான விடியல் வரும் எதிர்பார்க்க. ஓகே சார், நன்றி சார். புகழேந்தி சாருக்கும் நம்ம வசீகரன் சாருக்கும் இந்த சிஜேபி வர்சஸ் பிஜேபி என்று 2029 ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள இளைஞர்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பு, கல்வி உரிமை என்பது முக்கிய பிரச்சனையாக வீட்டுக்கு வீடு அந்த பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையை முன்னெடுத்து டெல்லியில் ஒரு போராட்டம் எடுத்திருக்கிறது. அந்த போராட்டம் பரவி நாடு முழுவதும் பற்றி பரவுமா என்பது 2029 தேர்தலில் தெரிய வரும். அபிஜித் தீப்கே, சோனம் வாங்சுக் என்ற பெயர்கள் நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது வாக்குகள் மூலமாக தீர்மானிக்கப்படும். இந்த அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் எங்களோடு பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை, புதிய விடியலை நோக்கி இந்திய அரசியல் என்ற கருத்தையும் இருவரும் வைத்தமைக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமைகளோடு சந்திக்கலாம். நன்றி.